ஹலோ மை டீஜ் வாரியர். நம்ம சேனல் ஐடி காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கோம். இன்றைக்கி அதில் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 5 பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம சேனலில் தான் இருக்குது. மறக்காமல் வீடியோ பார்க்குறது வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து எனக்கு மேலும் ஆதரவாக இருக்கும். அப்புறம் பெல்லைக்கான் ஆளில் போட்டு பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா, கிரேட்டஸ் வந்து அந்த ஸ்கல்லை தேடி போகும்போது இது சொல்லுவாங்க, ஏதோ காடோட டாக்டர் வந்து அந்த ஸ்கல் கிடைக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு அது எதிர்த்து ஏதோ போராட்டினதுக்கு வந்து அவங்களுக்கு கொண்டுட்டாங்களாம். அதுவும் ஏதோ போட்டுருந்தாங்க. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வெயிட் பண்ணியே போவோம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் மக்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் பாருங்கள், உங்களுக்கு புரியும் எதுக்காக லாங் ஆச்சுட்டு. லாஸ்ட்டு ஒரு ½ hour மட்டும் இதுவாக இருக்கும். டென்ஷன் விறுவிறுப்பு துள்ளும். ஏங்க மேலே ஏற்றுவோம், மேலே ஏறவே மாட்டோம் மக்களே. இருங்க மேலே அப்படியே ஹெவி அட்டாக் அடிப்போம். போடு. இது அவள் தான் ஒரு ஹார்மர் ஒன்றிடுச்சு மக்களே. நீங்கள் நோட் பண்ணிங்களா, இவனுங்க ஹார்மரில் பவர் இருக்குது மக்களே. அந்த ஷீல்டு வச்சுருக்கானுங்களே அதில் பவர் இருக்குது போல். அங்கே பாருங்கள், அவன் தடுக்கும் போது வந்து ப்ளூ கலரில் தான் வருது, மேஜிக் பவர் மாரி. நம்ம மேஜிக் பவர் போட்டு பார்ப்போம். உடஞ்சிச்சு நல்லாயிருக்கும் மக்கள். இல்லை உடையில வாங்க டக்கு டக்குன்னு நம்ம ஹெவி அட்டாக் போடுவோம். மேலே போய்ட்டு அவ்வளோதான், ஹெவி அட்டாக் போட்டுருவோம். இந்த கன்ஃபார்மாக இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து பிளேட் ஆஃப் கயாஸ் இருக்கேன் பார்த்தீங்களா, பிளேட் ஆஃப் அத்தேனா. அதை வந்து நம்ம வந்து செகண்ட் அப்டேட் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக சொல்லுவாங்க, கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணிடலாம் மக்கள். நம்ம சொன்னவே செய்கிறேன். இங்கே மேஜிக் பவர் போடும் மேலேருந்து. அவள் தான் ஒரு ஹார்மர் பிரேக் பண்ணிட்டேன், 2 உடச்சிட்டேன். இன்னும் ஒருத்தர் தான் இருக்கார். அவர்கிட்ட போய்ட்டு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு மேலே போய் இது பண்ணுவாருங்க. மேலே போயிட்டு எனக்கு தெரியுமேடா, ஹார்மர் பிரேக் பண்ணுற வரைக்கும் இந்த ஃபயர் அட்டாக் அதான் தேரா அப்படின்னு போடணும். அப்படி பிரேக் பண்ணிட்டா நார்மல் அட்டாக் கூட போட்ட முடிக்கலாம்டா, தெரியும்டா. வாங்க இப்போ கரெக்டாக போயிட்டு ஐயோ அச்சடிக்கிட்டு போகிறானுங்க அவனுங்க. ஆனால் இல்லை டஃப்பாக இருக்காங்க மக்களே இவனுங்கெல்லாம். இதில் ரொம்ப டஃப்பாக இருக்கானுங்க இவனுங்க ஆச்சர்ஸு. வாங்க போடுவோம் இவங்கள. சாவே மாட்டுறாங்க. துணி தைச்சிட்டு மேலே கூட்டின்னு போயிட்டு மிட்டாரில் நார்மலாக சங்கசகரடி போடுவோம். சங்கசகரடி நார்மலாக. அப்பையும் சாவலை பாருங்கள், பறந்து தான் போனாங்க பாருங்கள். இன்னும் சாவலை அவர். கரெக்டாக போட்டு கிராப் பண்ணி அடிப்போம். கிராப்பு போடு, கிக்கு போ. வா கிராப் பண்ணலாம் வா. மேலே போய்ட்டு அடிப்போம் வீட்டுக்கு. ஐயோ மேலே போய்ட்டு ஹெவி அட்டாக் போடுவோம். இருங்க கரெக்டாக மேலே போயிட்டு ஹெவி அட்டாக் கொடுத்தாச்சு மக்களே. சூப்பர். அப்போ ஒன்றும் சாக மாட்டானுங்க. ஹெச்பி வேறு கம்மியாக இருக்க மக்களே, அதை கொஞ்சம் நோட் பண்ணணும். இருங்க கரெக்டாக போடு. பாறை கொக்கோலி பாறை கொக்கு. ஐயோ வேணாம், நம்மளுக்கு தேவையில்லது. போடு மேஜிக் பவர். இங்கே அங்கே அடிக்காது. ஆனால் அந்த கேம் பிளே கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். எண்டில் ட்விஸ்ட் இருக்குது, அது நான் இப்போயே சொல்லிக்கிறேன். எண்டில் சூப்பரான ட்விஸ்ட் இருக்குது. தெரிஞ்ச ஒருத்தர் வருவார். வாங்க போவோம். ஆனால் இந்த ஜேர்னி கண்டினியூ ஆகினே இருக்கும் போல் மக்களே. இது பெரிய கேம் போல். நான் இது பண்ணிட்டேன், ஆழம் தெரியாமல் காலை விட்டுக்கிறேன். இது இப்போதைக்கு நம்ம பார்ட் 6 போட்டுறோம் நினைக்கிறேன். ஆமாம் பார்ட் 6. ஆமாம் பார்ட் 6 போடுறோம். இப்போ போயிட்டுருக்கு அந்த பார்ட் 6 இன்னும் வந்துச்சு. ஆனால் இன்னும் கிரேட்டஸ் பிரதரை கண்டுபிடிக்கல. பிரதரை நம்மளுக்கு கிரேட்டஸ் பிரதர் இருக்காருன்ட்டு பார்ட் 2ல் தெரியும். அப்போ அதுக்கு மேலே ஒரு பார்ட் 4 வரைக்கும் போட்டோம். 4 வரைக்கும்னா 4 பார்ட்டு போட்டோம் அதுக்கு மேலே. ஆனால் இது 6ஆவதுல 4 வரைக்கும் 4 பார்ட்டு போட்டிருக்கோம் அதுக்கு மேலே. ஆனால் அப்போ கூட கிரேட்டஸ் பிரதர் கண்டுபிடிக்க முடியல. கிரேட்டஸ் பிரதரை என்னென்னு தெரில. வாங்க இவன் 6 மாதிரி உடச்சாச்சு. அவள் தான் 2 பேர் தான் காலி பண்ணிட்டோன்னா போயிடலாம் மக்களே. துணி தைச்சிடலாம் போட்டு டொக்கு சாவுங்களாடி. மேலே பேச்சிடு. சூப்பர் டியூட். தப்பிச்சிட்றா டே. இது வரட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அந்த இது பேர் என்ன நல்ல பேர். ஐயோ மாட்டிக்காத ஜஸ்ட்டு மக்களே. அவளுக்கு ஹெவி அட்டாக் வரட்டும். இப்போ போட்டு அவள் தான் காலி. இன்னும் ஒருத்தன் தான், என்ன போட்டு முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. துணி தூக்கிற ஷார்ட் போடலாம். இருங்க அவள் தான் இவனும் காலி மக்களே. முடிச்சே விட்டாச்சு.
ஃபஸ்ட் டைமாக ஆர்ச்சர்ஸ் கிட்ட சாகாமல் வந்திருக்கேன். நீங்கள் எப்பவுமே நீங்கள் செத்துரு வேண்டுவீங்களே, எப்போ நான் செத்துருவேன். இந்த வாட்டி சாகலை. ஓகே, இதுக்கும் கீ வேணும்னு மக்களே. கீ 2 ஓப்பனா என்ன கீ தான் தெரியல. வாங்க நடை முடிச்சே விட்டாச்சு எல்லாரையும். போ, அவ்வளோதான், மேலே போயிடலாம். வாங்க. இந்த கேமில் ஒரு கட் கூட பண்ணாமல் போட்டிருக்கேன் மக்களே. ஓ, மேலே ரோப் போதும் மக்களே. ரோப் பிடிச்சா அந்த பக்கம் போயிடலாம். ஓகே புரியுது. புடி. ஐயோ ஜெயோ, எழுத்து கம்மியாக இருக்குது. கீழே உந்த கிரேட்டோஸ் உன்னை பலி போட்டுருவாங்கப்பா. வாங்க மேலே போயிடலாம். ஐயோ மேலே போயிடலாம். மேலே பிடிச்சிடு. புஷ்டா மக்களே. கிரேட்டோஸ் வர்ற மாதிரி நம்ம பண்ணுங்க ஒரு குட்டி செய்கையால் டோட்டல் அட்லாண்டிஸே பிளாஸ்ட்டு போலையே. அதுதான் சொல்கிறேன், அந்த பார்ட் 4க்கு ஒழுங்காக வியூஸ் வரல. நீங்கள் ஆனால் போய் பாருங்கள் அந்த பார்ட் 4 வீடியோவை. பயங்கரமாக இல்லை, பயங்கரமாக இருக்கும். பாருங்கள் போய்ட்டு. சத்தியமாக சொல்கிறேன், சூப்பர்லாம் இல்லை, சூப்பர் அப்படி இருக்கும், வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள் மக்கள், உங்களுக்கு பிடிக்கும் அந்த இது. அதில் லாஸ்ட்டு அந்த 5 மினிட்ஸு பரபரப்பு துள்ளும் விறுவிறுப்பு அள்ளும். எனக்கு ஆடும் போது கை கால்லாம் உதறிச்சு. அந்த மாதிரி இருக்கும் கேம் அது பார்ட் 4. அது ஏன் அவ்வளோ வியூஸ் போலன்னு தெரியல. வாங்க கரெக்டாக போயிட்டு மக்கள் இன்னும் சொல்ல மாட்டேன்னு மன்னிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து ஒரு வீடியோ தான் வரும். நான் நேற்று 2 வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சம் இதுவாகிடுச்சு, அப்போ டைம் இல்லாததால் போட முடியல. அதனால் இதுக்கப்புறம் டெய்லியுமே ஒரு வீடியோ தான் வரும். மண்டே ஒரு வீடியோ, அந்த மண்டே டு சாட்டர்டே மொத்தம் 7 வீடியோ வரும். ஏன்னா ஒரு வாரத்தில் 7 நாள் 7 வீடியோ அந்தமாரி போடுவேன் மக்களே. கரெக்டாக போடுவோம். நம்ம வீடியோ போடுற டைம் வந்து 11 o'clock அப்படி போடுவேன். 11 to 12 இல்லை 12 to 1 அப்படி போடுவேன். அதுவும் நைட்டு தான். அப்புறம் 3 to 2 ஸ்கூலில் இருப்பேன் நான். என்ன சொல்கிறது, ஓகே 7 to 8 அப்படின்னா 6 to 7 இந்த டைமில் வீடியோ அப்லோட் ஆக வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ சொல்ல வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். அது மட்டும் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து 11 to 12, 12 to 1 தான். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கும் எங்கள் வீட்டில். வாங்க கரெக்டாக போயிடலாம் மக்களே. மேலே எர்கோலியனா ஹீரோகோலி தெரியல மக்களே. எர்கோலிஸ்னு கிடையாது. கரெக்டாக பொறுமையாக கரெக்டோஸ். ஏன்னா இந்த கேம் நான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ஆடின மக்களே. ஃபஸ்ட்டுனா இந்த வீடியோ எடுக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி டைப் பண்ணி பார்த்தேன், எப்படி இருக்குது மிஷன்லாம் அப்படி பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாச்சு இந்த இடம் தான். கீழே விழுந்துட்டேன். கரெக்டாக வந்த சூப்பர்ரா கிரேட்டோஸ். கரெக்டாக டேர்ன் அடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போயிடு. அவ்வளோதான் உன்னால் முடியும். அவ்வளோதான் வந்தாச்சு. சூப்பர் கரெக்டாக. மக்கள் இன்னும் சொல்ல மாட்டேன், இந்த வீடியோ இருக்குல்ல, இது எடுக்க வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் மக்களே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்ட்டு. நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, பார்ட் 2 வீடியோ எடுத்து வச்சுருப்பேன்ல, அது டெய்ல் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ இப்போ போடுறேன். ஏன்னா பார்ட் 5க்கு வந்து பார்ட் 1 வீடியோ டெய்ல் பண்ணிட்டு தான் இதை போட்டேன். இப்போ பார்ட் 6க்கு பார்ட் 2 டெய்ல் பண்ணுறேன். கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உனக்கு டவுட் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். இப்போ வந்து நான் என் ஃபோனில் டெய்ல் பண்ணிட்டேன், அதாவது கேலரியில் போய்ட்டு பார்ட் 2 டெய்ல் பண்ணிட்டேன். வீடியோவே டெலீட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ட்ராஷ் பின் ஒன்று இருக்கும், அதாவது அதில் வந்து டெய்ல் பண்ண ஃபோட்டோலாம் இருக்கும், அதுவே போய் நான் டெய்ல் பண்ணிட்டேன். அப்போ யூடியூப்பில் அந்த வீடியோ இருக்குமா இருக்காதா? நான் பார்த்தா அந்த வீடியோ இருக்குது, அப்போ பிரச்சனை இல்லையா? அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ எனக்கு மட்டும் காட்டே உனக்கு காட்டாதா உங்களுக்கு? அதான் டேய் யாரா அது? டேய் யாரா இவன் வர மாதிரி? மக்களே இவன் எப்படி சாவடிக்கும் போது தெரியலையே. ஏன்னா ஜம்மா தூணில் இருந்தான் ஒருத்தான் அந்த அட்லாண்டிஸ் சிட்டியில். அவனே சாவடிக்கும் போது உங்களால் ஹெவி அட்டாக் போடுவாங்க வந்து. ஐயோ பிடிச்சிட்டான். ஐயோ கொடுத்து நேரம் எல்லாரும் போடு சொல்லு மக்களே. சொருவியும் தூக்கி தான் மக்கள் அடிக்கிறான் அவனுக்கு. இதேன்னு ஒருத்தன் ஹார்மர் போட்டுன்னு தான் மக்களே, இரும்பு ஷீல்டில் ஒருத்தன்
அந்த அட்லாண்டிக் சிட்டியில் அவன் நடிக்க நம்ம எவ்வளோ போராட்டப்பட்டோம். நான் ஷார்ட்ஸில் கூட போட்டுருப்பேன் பாருங்கள், நீங்கள் போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப கஷ்டம் வாங்க. இவனை போய்ட்டு ஹெவி அட்டாக் போடுவோம், மேஜிக் கோர் போடுவோம். குச்சிட்றா பிடிச்சிட்டா மக்களே. ஐயோ குத்துறா கரெக்டாக குர்றா. குடிச்சிட்டான். அவள்தான் பறந்துட்டோம். காலியா இல்லை கொஞ்சம் ஹெச்பி இருக்குது. தெரிஞ்சில் செத்துருவேன் நான். கம்பேக் கொடுப்போம், ரிவெஞ்ச் கொடுப்போம் நம்ம இவனுக்கு. செத்துட்டு ஒரு ஆர்மர் பிரேக் பண்ணிட்டான். சூப்பர் மக்களே, பிரேக் பண்ணிட்டேன் ஒரு ஆர்மரு. நான் ஃபுல்லாக பிரேக் பண்ணிட்டு இவனை அடிச்சாச்சுக்கோங்களேன், காலி ஆகிடுவான் தம்பி. போட்டு தாக்கிட்டான். சை வாழ்க்கை கிரேட்டோஸ் வாழ்க்கையை வெறுத்த தருணம். இப்போ நான் சொல்ல வந்தேன் சொன்னீங்களே, சொல்லியிருப்பீங்க அது வின்னு சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. என் பேர் விஜய் வாழ்க்கையை வெறுத்த தருணம். வாங்க. ஐயோ டக்குனு குடுறா குத்தி யாருக்கு. இப்போ சில சமயம் நான் வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ கேம் அவள் தான் ஒரு ஆர்மரு காலி. அப்போ இந்த கேமிங் வீடியோ எடுக்கிற மக்களே சொல்ல வந்தேனே. இப்போ நான் இந்த கேமிங் வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில சமயம் நான் ஆடினே பேசுவேன், சில சமயம் நான் ஆடி முடிச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு பேசுவேன். ஓகேங்களா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இப்போ நான் வந்து ஆடினே பேசுகிறேன், கேம் ஆடினே பேசுகிறேன் உங்ககிட்ட. இந்த சீரீஸ் ஆடினே பயமாக இருக்குது. அதுதான் ஒரு மாதிரி வளர்றேன். ஐயோ குத்துறான். ஐயோ கரெக்டாக கொடு பட்டனை. ஐயோ காலியா. ஐயோ காலி ஆகிடுமா? கொஞ்சோண்டு குத்துறாடி. அதை வச்சு எப்படி உயிர் வாழ்ந்துடுறாடி கிரேட்டோஸ். அதுதான் முடிச்சிட்டான் என்ன. உண்மையாக அதுதான் விஜய் வாழ்க்கையை வெறுத்த தருணம். இதுதான் டே கரெக்டாக கண்ணில் அடிப்போம். இதை அடித்து கரெக்டாக அடிக்கணும். கரெக்டாக மேலே குதிச்சு ஏவி அட்டாக் போடுவோம். சக்கரை அடி கீழே போட்டு பார்ப்போமா? வேணாம், வாழையை போட்டு பார்ப்போம். ப்ளீஸ்டா டே ப்ளீஸ்டா. கரெக்டாக கொடுக்கணும் மக்களே. கை வேறு வழுக்குது மக்களே ஆடும்போது. கரெக்டாக பிடிச்சி போட்டான் நம்மள. ஐயோ எவைட் பண்ணு. சரியான அடி வாங்கிட்டோம் நம்ம. ஆடா பாக்ஸிங் அச்சனேக்கிறேன் என்ன. என்னடா முச்சு விட்ற இப்பெல்லாம் அப்படியா பழகணும்? அப்படி தான் பழகணும். என்ன பண்ணுறது, வா. ஒரு ஆர்மர் பிரேக் பண்ண பார்த்தியா? எனக்கு புரியுதுடா. அடே ஹார்மரை பிரேக் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு அதையும் சொல்லி காட்டுறேன், தெரியுமா? அதுதான் பார்க்க மக்களே. டக்கு முடி போயிடுவேன். சாய மாட்டுறான் குன்னை. சோழி முடிஞ்சு, வீடியோ முடிஞ்சு போல் தெரிஞ்சு. வாங்க அப்படியே போயிட்டு போட்டு போலப்பா. ஐயோ மாட்டிக்கினேன் மக்களே, மாட்டிக்கினேன். அப்படியே கரெக்டாக கூடுறா நசிக்கிட்டான். சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். முடிச்சே விட்டா மக்களே. நம்ம அவன் இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, விடவே கூடாது அவனை. ஏன் சொல்கிற பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வாட்டி முடிச்சிட்டான், இந்த வாட்டி விடக்கூடாது பார்த்துனுக்கிறேன். வாங்க போயிட்டு டிஃபின் போடுவோம். பாப்பா தம்பி, நம்மளாம் எம்ஜிஆர் மாரி ஃபஸ்ட்டு 3 அடி வாங்கணும். நம்ம அதெல்லாம் ஃபஸ்ட்டு 1 அடி வாங்கிட்டோம். இப்போ வந்து கண்ணில் அடிப்போம் இது. ஐயோ அப்பயும் சாக மாட்டேற மக்களே. ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு ஹெவி அட்டாக் பிடிச்சிட்டான். கரெக்டாக கொடுற பட்டன் வேறு கை வலிக்குது. கரெக்டாக கொடு அவுட்டு அவள் தான். ஹெச்பி பாதி குறைஞ்சிச்சு. இப்போ கரெக்டாக கிட்ட போய் ஹார்மரை போடுவோம். இருங்க நான் குத்துறான். டே ஆடுறா கிரேட்டோஸ். கரெக்டாக ஆடுறா. டே எவைட் பண்ணி ஆடுறா. கரெக்டாக இருங்க, கீழே இருந்தே போடுவோம். சங்கர் ரெடி மேலே போடவே முடியல. முடிச்சிட்டான். மேக்ஸிமம் முடிச்சிட்டான் மக்களே. கடைசியாக ஒரே ஆட்டம். நீ ஏறி யாருக்கு அப்படி இல்லாது நம்ம காலம் விடவே கூடாது மக்களே. இவனை இந்த வாட்டி ஃபஸ்ட்டு எவேடு, இங்கே வர எவேடு கிட்ட போவோம். இருங்க வரட்டும். கரெக்டாக மேலே போய் பவர் போடுவோம். பவரை போட்டால் கண்ணில் பட்டுச்சு அவனுக்கு. இப்போ கரெக்டாக சுற்றி விட மக்கள். ஐயோ சரி விடுங்க, வாங்கிடலாம். அந்த அடி கரெக்டாக அழுத்திருந்தாங்களும் தப்பிச்சிடலாம். இப்போ டிவி அடிப்பான். அவள் தான். இப்போ கரெக்டாக கிட்ட போயிட்டு சங்கஸ் அடி போடணும். சங்கஸ் ரெடி. ஐயோ முடிச்சிட்டானா? நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்லேயே வெயிட் பண்ணேன். ஐயோ
முடிச்சிட்டான் மக்களே, முடிச்சிட்டான். இருங்க இப்போ போடுறேன் பாருங்க சங்கு அடி. கரெக்டாக போடுற அடி. கீழேயும் போடு. அவள் தான் ஒரு ஹார்மர் பிரேக் பண்ணிட்டேன். கீழே போட்டுகிட்டே இருப்போம், விட்டவே கூடாது இவனு. இந்த சங்கு சக்கர அடி தேரா பெண்டில் வச்சு போடு மக்களே. 3 ஹார்மர் காலி. ஹெச்பியும் நல்லா ஏறிச்சு. இப்போ கொஞ்சம் இருங்க, பேக்கில் போயிட்டு 4 ஹார்மரு. ஓகே, எல்லா ஹார்மரும் பிரேக் ஆகிடுச்சான். இப்போ நம்ம நார்மலாக கூட அட்டாக் பண்ணலாம் போல். வாங்க போயிட்டு போடு தம்சம் பண்ணி வினு. எத்தனை வாட்டி நான் வச்சிருப்பேன். இருங்க கரெக்டாக சங்கு கறி போடும். சங்கு கரடி இதுங்க ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு வருவோம். தேராபேன் ஏற்றிட்டு வருவோம். கரெக்டாக எவைட் பண்ணுறாடி மக்களே. ஜஸ்ட்டு மிஸ் மக்களே. கரெக்டாக எவைட் பண்ணியிருக்கலாம் மக்களே. என் தப்பு தான். எனக்கு இந்த ஃபோனில் எல்லும் ஆரும் கரெக்டாக ப்ரெஸ் பண்ண முடியல மக்களே. எல்லும் ஆரும் இது போடுவோம் ஃபஸ்ட்டு. மேஜிக் பவர் கிட்ட போய்ட்டு கரெக்டாக போடு. மிஸ் பண்ணியாச்சு. மேலே போய்ட்டு அடி சாவுடு அடி. ஐயோ பிடிச்சிட்டான். போடு எல் ப்ளஸ் ஆர் போடு. கொடுத்துனது. ஓகே, அவள் தான் பறந்தாச்சு. இப்போ கம்பாக் தரம் பாடுறா. அவன் எஸ்டிஆர் ஃபேன்ட்ரா. கம்பாக் கூடுறோம் பாடுறா. இப்போ வாங்க சங்கு சைடு போடுவோம். கரெக்டான பேரி பண்ணி ஒன்று உடச்சாச்சு. இப்போ சங்கு சைடு மட்டும் போடுவோம். அவள் தான் போட்டுனே இருப்போம். இதை அவளுக்கு தான். ஐயோ பிடிச்சிட்டான். போடுறா கரெக்டாக குடுறா. முடிச்சிட்டான். கன்ஃபார்மாக இந்த வாட்டி ஓடவே கூடாது அவனை. சத்தியமாக சொல்கிற ஓட மாட்டேன். பார்க்குறீங்களா? கரெக்டாக கீழே இது பண்ணுறான், எவைட் பண்ணுறான். போயிட்டு கிட்ட போய் சங்கு சைடு போடுறான். கரெக்டாக போடுறா. திருப்பியும் ஒழுங்காக போடு. கரெக்டாக சுற்றி எவைட் பண்ணி கரெக்டாக பண்ண பார்த்தியா. உடச்சிட்டேன் கையை. அவள் தான். நல்லா சங்கு சைடு போடு. இது ஏற்கும் மேஜிக் பவர் போட இருக்கும். கரெக்டாக போடுற பார்த்தீங்களா. ஐயோ அடிக்குதான். சாக மாட்டேன். கரெக்டாக சுற்று. செகண்ட் ஆர்மர் டவுனு. அவள் தான். இன்னும் சுற்று. இன்னும் 2 சுற்று. அதுக்குள்ளே இது ஏறட்டும். எவைட் பண்ணு. ஓடிட்டு இப்போ ஆர்மர் அவனுக்கு எவைட் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக எவைட் பண்ணணும். கரெக்டாக இங்கே போய் அடி. ஓகேடா. கரெக்டாக போ. அவங்ககிட்ட மாட்டிக்காத. அப்போ தான் மாட்டுறியா? கரெக்டாக இந்த பக்கம் வந்துடு. கரெக்டாக போடு. சூப்பர். அடியை போட்டாச்சு. இப்போ எவைட் பண்ணு. குச்சிட்டு மேலே மாண்டிலே ஒன்று வச்சு பார்த்தியா மக்களே. இந்த ஒத்த கண்ணம் தான். அவ்வளோதான் மக்களே. ஓகே, ஹார்மர் பிரேக் வேணாம். எல்லாமே முடிச்சாச்சு, எல்லா ஹார்மரையும். அதனால் இப்போ கரெக்டாக போய் ஓடனவே மண்டியில் ஹெவி அட்டாக் போட்டுன்னு இருப்போம். எவைட் பண்ணி கரெக்டாக. ஐயோ பிடிச்சிட்டான். இந்த வாட்டி கரெக்டாக கையில் அமுத்தலாம். இருங்க அமுத்து. ஆல்க் ஸ்மாஷ் அடி தான் பாரு. கரெக்டாக பொமுத்தி. இப்போ கரெக்டாக ஆயிடுச்சு பாரு. போயிட்டு சங்கு சைடு போயிட்டு கரெக்டாக கொடு. கரெக்டாக கொடுறா. இன்னும் 2 அடி. கரெக்டாக இது பவர் முடிஞ்சிச்சு. எவைட் பண்ணி கரெக்டாக எவைட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் போ. பின்னாடி போயிட்டு கரெக்டாக அடி. ஓகே, இந்த பக்கம் திரும்பி போயிடு. பின்னாடி போயிடு. இப்போ கரெக்டாக பின்னாடி போயிடு. முதுகில் போயிட்டு அவ்வளோதான். கரெக்டாக போட்டு நேரம் அவனு முடியவே கூடாது. அவனு இந்த வாட்டி கரெக்டாக மேலே போட்டு. ஐயோ ஜஸ்ட்டு எவைட் பண்ணிட்டேன். நல்ல வேலை. திரும்பி இருப்பான். கரெக்டாக இங்கே அடிப்போம். முதுகில் அடி. நம்மளுக்கு பவர் இன்னும் வரல. ஏறட்டும். பவர் அது இருக்கும். ஏறிச்சு. இதுங்க கரெக்டாக ஓட்டுரு. எவைட் பண்ணு. அப்படின்னா ஓட்டுரு. அதுதான் பெஸ்ட்டு. கரெக்டாக வா. ஓடியாச்சு. கரெக்டாக போடு. இன்னும் சும்மா நிற்கிறான். எவைட் பண்ணுறான். அவ்வளோதான். எவைட் பண்ணியாச்சு. பவர் ஏறின கப்பல் போய் அடிப்போம். எடுங்க. பவர் ஏறுது. அப்படியே அடிப்போம். போட்டு போடு. இப்போ நார்மலாக போடுவோம். சமைச்சு ரெடி. வந்துச்சா. இது கரெக்டாக கிட்ட போய் போடலாம். போட்டு வயிற்று கீழ்ச்சி கரெக்டாக கொடுறா பட்டன். ஐயோ கரெக்டாக போடு. எக்ஸ் கொடு. கொடுத்து போடு. கரெக்டாக போடுறா. ஐயோ பாக்ஸ் போட்டும் போடுறா. போடு. அவ்வளோதான். சொருவி டாக்டர் ஹவுஸ் காலி. பார்த்தீங்களா, சொன்ன மாரி முடிச்சிட்டேன் இந்த வாட்டி. ஓகேங்களா. கரெக்டாக போயிட்டு டோரை திறக்கணும். இப்போ போயிட்டு போய் திறப்போம்.
தெரிஞ்சு இப்போ ஓல்டு ப்ளஸ் 6 ஓல்டு பண்ணினே கரெக்டாக ஓல்டு பண்ணினே இருக்கணும். பால் தான் எவ்வளோ ரெட் ஆப்ஸ் பாருங்கள், 7000 ஏறிடுச்சு. சொன்னால் பார்த்தீங்களா இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில், இந்த வாட்டி கரெக்டாக ரெட் ஆப்ஸ் இது பண்ணிடலாம், அப்டேட் பண்ணிடலாம். பிளேட் ஆஃப் பற்றி நான் செகண்ட் அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ண போகிறோம் கன்ஃபார்மாக. வாங்க போவோம். ஹெச்பி எடுத்தாச்சு, கெயின் ஆப்ஸு. வாங்க இந்த பக்கம் போவோம். இங்கே இடம் இல்லை, இந்த பக்கம் தான் போய் ஆகணும். ஆஹா, சுழல் படிக்கட்டு வந்துச்சு மக்களே. காட் ஆஃப் வார் 1ல் காமிச்சாங்க, செயின்ஸ் ஆஃப் ஹோலிஸில் காமிச்சாங்க, கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவில் காமிக்கவே இல்லை நினச்சேன், காமிச்சிட்டாங்கப்பா. உச்சி போவோம் நம்ம இது போல். ஏன்னா ஆடுது இடமே உடச்சிக்க போல். பார்த்தீங்களா சொன்ன மாரி ஜஸ்ட்டு வாங்க காலி அவன் டக்குன்னு அவள் தான் வந்தாச்சு. இடத்துக்குள்ளே இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு தெரில. உடையிடுமா? வாங்க உடைப்போம் போயிட்டு. ஆமாம் மக்களே, நாளில் தூக்கினு போயிட்டு சுற்றி ஒன்று விடு காலி. இடம் பிளாஸ்ட் ஆகிடுச்சி. கரெக்டாக இப்போ என்ன பண்ணணும், மேலே ஏற்றணும். கரெக்டாக மேலே ஏறுறா கரெக்டாக மேலே ஏறியாச்சு. இப்போ கரெக்டாக எல் கொடுத்து ஓகே எல் கொடுத்து இறங்கிடலாம் மக்கள். இருங்க ஃபஸ்ட்டு இன்னும் முடிச்சுட்டு மேலே போயிடலாம். அப்புறம் மேலே தான் ரூட்டு, எனக்கு முடிச்சிடலாங்க. வெயிட் பண்ணி வாப்பா தம்பி. ஆச்சர்ஸ் சங்கு சடி போடுற ஐடியா உங்களுக்கு. பிளேடா தேரா பிளேடில் போகிற இருங்க. கரெக்டாக சுற்றி விடு. தேரா பிளேடில் கரெக்டாக போட்டு சுற்றி விடு. அவள் தான் ரெண்டு பேரும் காலி. ஒருத்தன் காலி பார்த்தா 2 பேரும் காலி. இன்னொருத்தன் வரான் பாருங்கள், அவனும் காலி. 3 பேர் காலி. அவள் எல்லாரும் முடிச்சாச்சு. இன்னொருத்தர் காலி மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். இருங்க மேலே போயிட்டு ஹெவி அட்டாக் போடுவோமா? அவள் தான் கரெக்டாக போட்டு துணி ஷாட் போடலாம். அவள் தான் இன்னும் சாவலியா நீ? இரு, அவள் தான் நீ காலி. வாங்க போய் மேலே போய்ட்டு ரோப் பிடிச்சி அந்த பக்கம் போயிடலாம் மக்களே. இது வந்துனே இருக்கிறானுங்க, ஆகிடுங்க. எங்களாட்டு விடக்கூடாது. கரெக்டாக போயிட்டு அடித்து தூக்கி அப்படியே போயிட்டு அவள் தான் காலி. கரெக்டாக முடிச்சாச்சு. இந்த வாட்டி இவனையும் முடிச்சிடலாம். கரெக்டாக வந்து கரெக்டாக போடு. அவ்வளோதான் முடிச்சாச்சு. இவனையும் மிட் ஏர்லேயே முடிச்சாச்சு இவனை. வாங்க இப்போ கரெக்டாக ரோப்பு. செஸ்டியாயோ பரவாயில்ல, நம்ம கண்டுபிடிச்சோம். 2 செஸ்ட்டு. ஹாரன் சொன்னல, ஹாரன் வந்திருக்கு. ஃபெதர் வேணும். ஃபெதர் தான் நல்லாயிருக்கும் மக்களே. ஃபெதர் 1 2 3 ஃபெதர் கிரேகன் ஐயா. ஓகே வாங்க போவோம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபெதரும் ஆரம் நம்ம தான் தேர்ந்துக்கிறோம். ஏன்னா வந்து ஃபெதர் வந்து இதுவாகிடுச்சு. ஃபெதர் வந்தால் தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும், மேஜிக் பவர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதேமாதிரி ஹாரன் வந்தால் தான் பிளேட் ஆஃப் தேராவை வந்து இது பண்ண முடியும். வாங்க போவோம். புஷ்ஷுன்னு போவோம். இது கொடுத்து அன்லாக் ஸ்டிக்கை மூவ் பண்ணி கரெக்டாக அங்கே போய் ஹெல்ப் போடணுமா? கரெக்டாக வந்தாச்சு. இல்லை குதிப்போம், இல்லை அப்படி ஹெல்ப் போடுவோம். இப்போ ஹெல்ப் போட்டாச்சு. வந்தாச்சு புள்ளி. அதுதான் உள்ளே வரலாம். உள்ளே யார் இருக்காப்பா தம்பி? இருங்க வழி பார்ப்போம். எதுவுமே இல்லை, உடச்சிப்போம். ஆமாம், ரெட் ஆப்ஸ் கிடச்சிச்சு நிறைய. 8550 இருந்தால் போதும் நம்மளுக்கு. உள்ளே யார் பாருக்கா? உடச்சிடலாம். இருங்க அவ்வளோதான், பானையை உடச்சாச்சு. வாங்க உள்ளே யார்? இல்லை இது கொடுத்துருக்காங்க மேஜிக் பவர். ஃபில் பண்ணிப்போம் நம்மள்கிட்ட. அது மட்டும் தான் இல்லை, மிச்சம் எல்லாமே இருக்குது. அவ்வளோதான் ஃபில் பண்ணியாச்சு. கரெக்டாக வழி இல்லையா? என்ன பண்ணோம்? கீழே போனோமா? படிக்கட்டா இது? ஏதோ யாரோ ஓடி வராங்கப்பா அங்கே வந்து மக்கள்லாம். என்னாச்சுன்னு தெரில. பிரிட்ஜு உடஞ்சி விழுதியாயோ? லண்டன் பிரிட்ஜிங் ஃபாலிங் டவுன் மாரி. வாங்க கீழே போவோம் நம்ம. இது படிக்கட்டு போல். இன்னும் கல்லாயிருக்காங்க எல்லாருமே. மெடுசாக்கா திருப்பி வந்துட்டாங்களா? ரீஎன்ட்ரியா? இருங்க ஃபஸ்ட்டு இது உடச்சிப்போம் கல்ல மனுஷனை. கரெக்டாக முடிச்சாச்சு. இவனையும் போயிட்டு அதை எடுத்துப்போம். ஆமாம் அதுதான். இது மக்களே மினி கேம். குதிச்சு பண்ணணும். குதிச்சு டபுள் ஜம்ப்பு 1 2 இப்போ போல் கரெக்டாக. கீழே போகணுமா? அவள் தான் வந்தாச்சு. தெரிஞ்சு முடுசாக்க என்ட்ரி இருக்கான். இல்லை மக்களே, ஆர்ச்சர்ஸ் வரானுங்க. ஃபஸ்ட்டு மேலே தூக்கின்னு போயிட்டு
அவ்வளோ தூரம் போக முடியல, கீழே வந்துட்டோம். ஐயோ இந்த எருமாடு தானே. ஐயோ விடக்கூடாது மக்கள், இல்லை போட்டு தாக்கணும், இல்லை விடவே கூடாது. ஐயோ ஐயோ வரான்ப்பா. கரெக்டாக இது போடுவான், பவர் போட்டுனே இருப்போம். அவ்வளோதான், அவன் பவர் போட்டாச்சு. நம்மள அடிக்கிறானுங்க போட்டு. கரெக்டாக பவர் போடணும். பவர் கொடுத்துட்டு இருந்தால் கரெக்டாக ஆகிடும். ஒரே செகண்ட் மக்களே. இப்போ எப்படி இருக்குது? பேக்ரவுண்ட் சவுண்டு. ஃபஸ்ட்டு ஃபேன் போட்டு பேசிட்டு தெரியாமல், சாரி. வாங்க இப்போ கரெக்டாக போய்ட்டு. ஐயோ அடிக்கிறான்ப்பா. பேரி பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணிட்டேன். ஐயோ இவன் வர. ஐயோ தப்பாக குதிரை மக்களே. அவ்வளோதான் போட்டானுங்க, ஆனால் விட மாட்டேன்னு. இந்த ரவுண்ட்லேயே நான் தூக்கிட்டேன்னா நான் தான் கபில. அவள்தான் சங்கு சரி போடலாம் இவனுக்கும். அவனுக்கும் விடுது அப்படியே. போடு. ஐயோ ஐயோ மக்களே, முடிச்சிருவானோ? இல்லை நான் யாருன்னு தெரியுமா சாரே? அவ்வளோதான். இருங்க கரெக்டாக பவரை போடுவோம் மூஞ்சிக்கிட்ட. அவ்வளோதான், பவரில் சாவராயா இவன். அவ்வளோ பவராயா இது, மேஜிக் பவர் பொசிட்டு உள்ளது. வாங்க திருப்பியும் பவரை போட்டுன்னே இருப்போம். அவ்வளோதான், எரியிடான் ஒரு மாதிரி. திருப்பியும் போயிட்டு அடிப்போம். அவ்வளோதான், வந்துச்சு மினி கேமு. சாவியே நான் என்கிட்ட இப்போ ஒரு அடி கூட. அவ்வளோதான், நான் சொல்லியிருப்பேன் இந்த கேம் கட்டையெல்லாம் போட்டிருக்கேன்ட்டு. ஆமாம், கட்டை இல்லாமல் தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இது பார்த்துருப்பீங்க, ஒரு ஆரம்பம் போட்டு அது வந்திருப்பான்ல, அது அந்த வீடியோவில் என்ன ஆச்சோ அது அப்போ ரீலாக தான் ஆச்சு. அதுதான் நான் அப்படியே போட்டேன், கட் பண்ணாமல் இது பண்ணாமல். ஓகேங்களா? அப்படி ப்ரோ நீ கட் பண்ணி போடு ப்ரோ அப்படின்னு கட் பண்ணி போட்டுறேன், சாவறதெல்லாம் போடாமல். கரெக்டாக ஐயோ உடையுதனமே இது கொடுப்போம், ஊ கொடுத்துட்டே இருப்போம். அவ்வளோதான் போட்டுட்டு அவ்வளோதான் மேலே ஏறியாச்சு. ஐயோ என்னப்பா உடையுது. ஐ திங்க் மெடுசாக்கா என்ட்ரி எப்போன்னு தான் தெரியல. மெடுசாக்கா வந்தாங்கன்னா வர்ற மாதிரி இருக்கும், வர்ற மாதிரியே இருக்கும். வாங்க, நம்மளுக்கு ரெண்டுமே தேவை, ரெண்டுமே ஃபில் பண்ணிப்போம். நம்ம மேஜிக் பவரும் தேவை, ஹெல்த்தும் தேவை. ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு குட்டி மேனுவல் சேவ் ஒன்று போட்டுருந்தோம். ஓகேங்களா? மேனுவல் சேவை போட்டு நம்ம புக்கு இருக்குது படிப்போம். ஓகே, சேவ் கம்ப்ளீட்டடு. ஓகே மக்கள், ஏதோ காட்டுது, இன்னும் காட்டல. இந்த ஏதோ இருக்கிற மாதிரி இருந்துச்சானா என்னன்னு தெரியல, மறந்துச்சு. அங்கே புக்கு போய் படிப்போம். நம்ம எர்காலியன் ஃபாரமா இப்போ நம்ம பார்த்த முன்னாடி இருந்தது தான் எர்காலியன். இருங்க, இந்த எர்காலியன்ற நேம் வந்து எர்கோலிஸ் இருக்கார்ல, அவர் பேரை இது பண்ணி தான் வச்சுருக்காங்க போல, இந்த எர்காலியன்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிஸோட மெயினான பகுதி. அதாவது இந்தியா தலைநகரம் கேட்டால் டெல்லின்னு வாங்கலை, அந்த மாதிரி தான் அட்லாண்டிஸ்க்கு தலைநகரம் கேட்டால் இதுதான் கேபிட்டலா. ஓகே மக்களே, புரிஞ்சிச்சு. இப்போ வந்து எர்காலியன்ற பேரை வந்து எர்குலியோஸோட பேர் வந்து தாழ்ச்சி தான் இது பண்ணியிருக்காங்க. தாழ்வி இது பண்ணியிருக்காங்க, சாரி. வாங்க போங்க, நம்ம கரெக்டாக வந்தாச்சு. எங்கே வந்துருக்கோம் புதுசாடம். எனக்கு இப்போ மெடுசாக்கம் வந்தால் போட்டு சாவடின்னு போக தோணுது. ஆஹா, அக்கா வந்துட்டாங்க. டப்பு மேலே ஏற்றுவோம் அக்காவை. அக்கா நேக்கு தான்க்கா நீ தப்பிச்சு போகிற பார்த்தியா, 2 பேரை கூப்பிட்டு வந்தோம். ஐயோ அக்கா, சாரிக்கா அக்கா. மக்களே போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டு அவ்வளோதான் சொருவியாச்சு. கரெக்டாக இப்போ ஐயோ பவர் போடுறா, சாவு. பவரா போடுற நீயும் சாவு. தான் உனக்கு ஒரு அடி, இந்த உனக்கு ஒரு அடி, இந்த உனக்கு ஒரு அடி, இந்தா உனக்கு ஒரு அடி வச்சுக்கோ. எல்லாருக்கும் ஒரு அடி. இந்த உனக்கு ஒரு அடி, இந்த உனக்கு ஒரு அடி. பவர் போடுற அசிங்கமாக வந்து வெக்கமா இல்லை உனக்கு. அவ்வளோதான், கரெக்டாக இது போடுவோம். நம்ம மேஜிக் பவர் போட்டுனே இருப்போம் எல்லாருக்குமே. இந்த அக்கா கொஞ்சம் போடலாம், இந்த அக்காக்கு சவுகா. அவ்வளோதான், நான் தான்க்கா காட் ஆஃப் வாரே. சாவு, நீ சாவு. மெடுசாவா? சாவு மெடுசா. இதோ இங்கே ஒரு மெடுசாக்கா சாவுறாங்க பாருங்க. அவ்வளோதான், 2 மெடுசாவும் காலி போட்டுடலாம். ஐயோ நம்ம போகிறது தான் பெஸ்ட்டு. மெடுசா பவரோட அங்கே பார்த்தீங்களா இல்லைங்களா? ஏன்னா இது கடவுளோட பவர். ஐயோ இப்போ டாச் பண்ணி பாப்பா நீ. அவ்வளோதான் மக்களே, இவங்க விட்ட பவரில் இன்னொரு மெடுசா வாங்கினாங்க, அவங்க செத்துட்டாங்க மக்கள், இன்னும் தெரியல. வாங்க மேலே கொண்டு போயிடலாம். மெட்டாரில் நார்மலாக போடலாம். சங்கு சக்கரை அடி போட்டு அவ்வளோதான். மிட்டாரில் காலி பண்ணணும். இதில்
துணி தூக்கிற ஷாட்டு போட்டு போட்டாச்சு மக்களே. போடு ஒரு ஷாட்டு போடு, அவ்வளோதான். 2 கழுத்தில் 2 போட்டு ப்ரெஸ் பண்ணினே இருக்கணும், கொடுத்துட்டே இருப்பான். ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் சோழி முடிச்சிட்டான் கிரடோஸ். அவ்வளோதான் மக்களே, முடிசாக்காவை சாவடிக்கல, இன்னும் இருக்காங்க. ஐயோ இவனுங்க வேறு நம்ம அடிக்கிறானுங்க. மேலே கூப்பிட்டு போயிட்டு மிட்டாரில் சங்கு சக்கரடி போட்டுட்டு கரெக்டாக அவ்வளோதான். இவங்கள போடலாம் இருங்க, அவளை எங்கேயும் முடிச்சிடலாம். இவங்கள கரெக்டாக சுற்றி போடு. இன்னும் சாவே மாட்டுறா முடிசா சாவடி. அவ்வளோதான். இன்னும் காலியாக மாட்டுற மக்கள் இருங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அதில். இதுங்க நம்மளுக்கு இது ஆகட்டும், சார்ஜ் ஆகட்டும். இந்த இது தேராபீன் வந்து அப்போ போடுவோம். எப்போ சார்ஜ் ஆகலாம், சார்ஜ் ஆகிடுச்சு மக்களே, கரெக்டாக போடுவோம். இப்போ சாவு ஈவி அட்டாக் போடுவோம். சாவு இன்னும் 2 அடி மேலே தூக்கிட்டு முடியல. ஐயோ இவேட்டை கழிச்சோ. ஐயோ டாச் பண்ணுறாடி, டாச் பண்ணுறாடி. எவைட் பண்ணிப்போ மெடுசா மோசமானது. அவ்வளோதான். இப்போ கரெக்டாக ஐயோ கம்னர் மேஜிக் பவர் போட்டுங்கிற போட்டு அவ்வளோதான். எக்ஸ் போட்டு தொண்டில் சொருவு. 2 கழுத்தில் 2 பாக்ஸ் போடு. அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணினேறா கொஸ்டின் ப்ரெஸ்ஸு. அவ்வளோதான், காலி. முடிச்சு விட்டாச்சு இவங்கள. அவ்வளோதான். இப்போ ஹோல்டு பண்ணி கொண்டாங்கை சார் கொடுக்கணும். ஹோல்டு பண்ண வந்துட்டேன். ஹோல்டு கொடுத்துட்டு இப்போ கார் கொடுத்து போகுமா சும்மா. அப்படி கூட எடுத்துடுறானா. இப்போ கரெக்டாக ஹோல்டு கொடுத்துப்போம். ஹோல்டு கொடுத்து ஆர் கொடுப்பேன் கரெக்டாக. அவ்வளோதான் மக்களே, அவ்வளோதான். ஐயோ ஜாஸ்தியாக இதுவாகிடுச்சு. 100 ருபீஸு 100 ரெட் ஆப்ஸ். இப்போ வந்து அப்டேட் பண்ணிடலாம். கரெக்டாக மக்களே காசு கரெக்டாக ஒரு 100 ரெட் ஆப்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. நாங்கள் எக்ஸ் கொடுத்து ஃபுல்லாக இது பண்ணிடலாம். பவர்ப்பு அவ்வளோதான். கரையுது காசு. ரெட் ஆப்ஸ் அடே காசுன்னுங்கிறேன்டா நான். ஓகே, ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிள் ஓகே புரிஞ்சிச்சு அடே. வெயிட் பண்ணும்போது ஹோல்டு பண்ணால் இது ஆகும் போல். இருங்க, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறேன், ஒரே செகண்டு. பேசிட்டு வந்துட்டேன் மக்களே. ஒன்றோட என்ன ஹோம்ஒர்க் கேட்டான் ஸ்கூலில், என்ன ஹோம்ஒர்க்குடா அப்படின்ட்டு. பிரச்சனை வாங்க, கரெக்டாக போவாங்க. போடாடி கிரடோஸ். கரெக்டாக மேலே ஏறுவோம். மேலே குச்சி போவோம். இன்னும் 2 அடி. அவ்வளோதான். பின்னாடி போயிடலாம் வாங்க. இப்போ கரெக்டாக பின்னாடி குதிப்போம். இதை பண்ணி அனலாக் ஸ்டிக் இது பண்ணி இருங்க மக்களே. ஃபோன் ஆச்சுன்னேக்காரான். திருப்பி போங்க. பேசிட்டு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா தான் ஃபோன் வச்சானா. நான் சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணாதடா, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டேன். சேர்றான்ட்டான். வாங்க போ. அங்கேயா போகிறேன், இந்த பக்கம் போகணும் நம்ம மக்களே. இப்போ தான் 33 மினிட்ஸே ஆகிருக்கு போல். இன்னும் இருக்குது 28 மினிட்ஸ் இருக்குது. அவ்வளோ நேரம் பேசணும். ஏங்க கரெக்டாக போகும் மக்களே. ஸ்ட்ரைட்டாக போ. ஐயோ விட்றா இருங்க. ஸ்ட்ரைட்டாக போவோம். போகிற வழி அங்கே ஸ்ட்ரைட்டில் இருக்குது. புறா சித்துக்கு இதே போகிறேன்டா. அவள்தான். இப்போ கரெக்டாக ஐயோ புறா டே தள்ளாடினேங்கிற மக்களே. நான் என்னன்னு தெரியல. வாங்க கரெக்டாக இங்கே வந்து திரும்பி ஸ்ட்ரைட்டாக போ. 1 2 3 4 5 6 சூப்பர் கிரேட் ஹவுஸ். ஸ்ட்ரைட்டாகவே போயிடலாம் மக்களே. 1 2 3 4 புட்றா டக்குன்னு புட்றா. அவ்வளோதான். 5 6 7 8 9 10 11 2 ஐயோ புறா கரெக்டாக போய்ட்டு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போயிடலாம். ஆனால் இந்த ஜேர்னி எவ்வளோ பெர்சன்ட் தெரியல கிரேட்டோஸ் பதில் கண்டுபிடிக்கிறது. ஆனால் இவ்வளோ எபிசோட் ஆகியும் கண்டுபிடிக்க முடியல பிரதரை. தெரிஞ்சு இந்த எபிசோட் முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட் தான். நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த எபிசோட் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குன்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை வந்து லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி அந்த ட்விஸ்ட் வராது. ஃபுல் வீடியோ பார்த்தா ட்விஸ்ட் வரும். வாங்க கரெக்டாக இப்போ போவோம். கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டில் போவோம்.
ஸ்ட்ரைட்டு கரெக்டாக போடாடி, கரெக்டாக போய் கரெக்டாக வாழ்த்த மக்களை வந்தாச்சு உள்ள. இது கேட்டு மாதிரி இருக்குது, அச்சு உடைப்போம். அவ்வளோதான், அச்சாச்சு. ஐயா, நம்ம அச்சு உடச்ச இடம் பார்த்தீங்களா, அந்த அட்லாண்டிஸ் சிட்டியே பிளாஸ்ட் ஆகிது. இன்னும் நம்ம அட்லாண்டிஸில் தான் மக்கள் இருக்கோம், வேறு எங்கேயுமே போகல. அதாவது கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா போகல, டெம்பிள் ஆஃப் ஏரிஸ்க்கு போகல. இன்னும் அட்லாண்டிஸ் தான் இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த எபிசோட கண்டுபிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு அது அப்படி இல்லைன்னா அடுத்த நெக்ஸ்ட்டு தான். வாங்க, அவ்வளோதான். இது இருக்கணுமா மக்களே? கீழே பார்த்தீங்களா, உடஞ்ச மாதிரி கிட்டத்தட்ட நடுவில் வச்சா கீழே போய்டுவோம் போல். இருங்க, புஷ் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணி சைடில் சென்டராக வச்சு பார்ப்போமா? ஏங்க, அங்கே தான் பாக்ஸ் மாதிரி இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு எடுத்துட்டோம். மேலே போகிறதுக்கான வழியோ நீங்கள் மேலே ஏறி பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் போக கொஞ்சம் அதுதான். இப்போ மேலே ஏறுவோம். பிடிச்சிட்டான். மேலே ஏறி மேலே வந்தாச்சு. அவ்வளோதான். இங்கே ஏதோ டோர் மாதிரி இருக்குது, ஓப்பன் பண்ணோமா? அது டேட் வச்சு பார்க்குறேன். ஓகே, இப்போ கரெக்டாக போட்டுன்னே இருப்போம். ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டாக ப்ரெஸ் பண்ணல, ஆனால் பின்னாடி ஏதாவது செஸ்ட் இருக்கா பார்த்துக்கிறேன், அதுக்காக தான் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் மக்களே. ப்ரெஸ் பண்ணி நேராடி பொறுமையாக பண்ணி ப்ரெஸ் 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 அப்படின்ட்டு. அவ்வளோதான். ஓகே ஓகே, வந்தாச்சு இடத்துக்குள்ளே. ஆனால் யாருமே இல்லை. ஓ, வழி போதும் மக்களே, ரூட் இப்படி தான் போகணும் போல். வாங்க, ஓ திரும்பணுமா? ஏய், என்னடா திருப்பி எங்கேயோ வந்துட்டேன். ஏங்க, இடத்துக்கு வந்துட்டேன். ஏதாவது பண்ணுமா? காட் ஆஃப் வார் சேஞ்ச் ஆஃப் ஃபோன் பெஸ்ட் அதுமாதிரி சடலாம் இருக்கும், அதை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த பண்ணுமா என்னென்னு கூட தெரியலடா. இருங்க, பின்னாடி எடுத்து வருவோம். கீழே தான் போட வழி, போட கீழே தான் பின்னாடி எடுத்துன்னு வருங்க. வழி போ நல்லா. அப்போ எதுவுமே அவ்வளோ இருங்க, சடையில் வச்சு பார்ப்போம் அதாவது ஆகுதான்ட்டு. இதையும் உடைக்க முடியல. உடையடாடி, உடைக்க முடியல மக்களே, என்னன்னு தெரில. இருங்க, இங்கே போய் உடச்சி பார்ப்போம். இது அடி, உடைய மாட்டேங்குது. போட்டாச்சு, உடைய மாட்டேங்குது. ஓகே, அங்கே தான் உடையுதாடா. இருங்க போய் பார்ப்போம். உடைச்சிடு, உடையில. அங்கேயும் உடையில. இங்கே மக்களே உடையில. உள்ளே போகணுமா? உள்ளே போயிட்டீங்க, யாருமே இல்லையா? இருங்க மேலே போய்மா ஒரு அடி. ஓகே, மேலே ஃபோன் வராங்க ஆகுது மக்களே. கரெக்டாக போடு, எதுவுமே ஆகல. இப்போ வந்த வழியிலே போய் போயிருங்க. அங்கே ஏதோ கிராப் பண்ணுற மாதிரி ஒரு இருந்துச்சு, பார்த்தேன் நான். அங்கே வேணால் கிராப் பண்ணி போகணுமா மேலே? என்னன்னு தெரியலையே. ஓகே, இதோ இந்த இடமும் சொன்ன கிராப் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு போட்டு கிராப்பும் பண்ண முடியலையே அங்கே போயிட்டு. அப்போ எதுக்கு அது? இருங்க, மேலே தான் இருக்கா பார்த்துட்டு வருவோம். நம்ம இங்கே தான் கிராப் பண்ணுற மேலே இருக்கா. உடச்சி பார்ப்போம். இருங்க, இதெல்லாம் கல்லெல்லாம் உடச்சி பார்ப்போம். கல் உடையுதில்லை. இங்கே உடைய போவோம். எங்க உடைய மாட்டேங்குது இன்னும் தெரில. கீழே பார்த்துருவோம். எனக்கு டவுட்டாகவே இருக்குது, என்னன்னு தெரில. எப்போ எதுவும் பண்ணால் வந்துடும் கரெக்டாக, என்னன்னு தெரியல மக்களே. வாங்க, கரெக்டாக வந்து என்னாச்சு இருங்க, வந்துட்டோம். ஏன் அதே இடத்துல தான் பார்க்குறோம். வழி கொண்டு தான் கொட்டுது. இங்கேயும் வழி இல்லை, எங்கேயுமே போகிற மாதிரி. கீழே போகிற வழி என்னன்னு தெரியலையே. இது வந்த வழியாச்சே. இருங்க, உள்ளே போய் பார்ப்போம். ஆமாம், அது வந்த வழி தானே. ஆமாம் மக்கள், இது வந்த வழி. மேலே வந்தாச்சு. இது வந்த வழி மக்களே, வேறு டவுட்டே இல்லை, வந்த வழி தான்.
என்னன்னு தெரியல. இது வந்த வழி மக்களே. அந்த பக்கம் போய் பார்ப்போம். நம்ம போய்ட்டு கரெக்டாக வெயிட் பண்ணி போடா டே. ஸ்பீடாக கூட போக மாட்டான் கிரேடோஸ். இங்கேயும் போக முடியல இதுக்குள்ளேயும். நீ எங்கடா போகுது அப்போ? நான் கேம் முடிஞ்சிச்சாடா? லாக் ஆகிடுமா? இல்லை மக்களே, இந்த கேம் கொஞ்சம் பெருசு மக்களே. என் ஃப்ரெண்டும் ஆடி இருக்கான், நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. கொஞ்சம் பெருசாக போகும் இந்த கேமு. விடுங்க, இது சென்டரை கொண்டு வந்து அது மாதிரி வாங்கி நின்று பார்ப்போம். சென்டர் கொண்டு வா. வாடா 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 தங்க வாடா. கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் இருந்து இப்படி நின்று பார்ப்போம். இருங்க, மேலே பிடிச்சி மாடி ஏறி பார்ப்போம். குதிச்சு பார்ப்போம். இருங்க, கீழே குதிச்சு பார்ப்போம். அது மேலே குதிச்சிட்டோம். கீழே குதி பார்ப்போம். எதுவுமே ஆகலை, வேஸ்ட்டு. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. இது வேறு கட் பண்ணக்கூடாது வேறு. இருங்க, இதை உடச்சி பார்ப்போம். இங்கே அது கீழே கீழே உடச்சிக்கோமா என்ன? இன்னும் உடைய கூட மாட்டேங்குது. இருங்க, தேரா பெணிச்சு போட்டு பார்ப்போம். அப்பயும் எதுவுமே ஆகலை. எல்லா பவரையும் போட்டாச்சு, எதுவுமே ஒரு கட் ஆகலை. ஐயோ, என்ன மக்களே பண்ணுறது? இப்போ இதை அடிச்சு பார்ப்போருங்க. சிலையும் உடைய மாட்டேங்குது மக்களே, ஸ்டாச்சுஸும். எதுங்க பாருங்கண்ணே, ஸ்டாச்சுவும் உடைய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. ஐயோ, இதோட முடிச்சா நல்லா இருக்காது வீடியோவை. ஆமாம் மக்களே, கரெக்டாக ஒரு திருப்பி முடிக்கணும் மக்களே. இதோட முடிச்சா நல்லா இருக்காது. இருங்க போங்க, மேலே போய் பார்ப்போம். ஒரு ஐடியா அப்போ தான் வரும். இது மேலே நின்று பார்ப்போம். வரலை. பேசாமல் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டா என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. கொண்டாந்து இல்லை, நம்மளே கண்டுபிடிப்போம் மக்களே. நம்ம கண்டுபிடிச்சி பாப்பாடினா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். வாங்க. ஓகே, இருங்க, கரெக்டாக இங்கே வந்துட்டேன். இது ஒட்டி பார்க்கலாமா? அப்போ கூட மேலே கூட ஏற முடியல, இவைட் கூட பண்ண முடியல, சாரி கிராப் கூட பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணுறது இப்போ? ஓகே, கீழே இருந்து ஊதிச்சிட்டோம். உடையுதா? உடையிலையே. ஐயோ, கோளாறு கோபி சிக்கத்தை ஊதுறான்ப்பா. ஐயோ, சைட்லி இழுப்போம். வாங்க இழுப்போம். இப்போ நீங்கள் நினைப்பீங்க இவன் எங்கடாக்கு இது கூட்டிட்டு போகிறான் அப்படின்ட்டு. எனக்கே தெரில. இப்போ தான் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த சிலையை மேலே கொண்டு போடா உனக்கே புரியும் அப்படின்னா. அதுதான் மேலே கொண்டு போய் பார்த்துக்கிறேன். அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மக்களே, யாருக்குமே ஃபோன் பண்ணல இன்னும். மேலே போய்ட்டு சும்மா மேலே போய் மேலே போய்ட்டுதா நடக்குது அப்படின்ட்டு. மேலே போயிட்டு மேலே எங்கேயா போகிறோமான்னு தெரியல. வழி எங்கே இருக்கு பார்ப்போம். இருந்து பார்ப்போங்க. தள்ளுவோம். தள்ளு 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 தள்ளு. மக்களே, மேலே பார்த்தீங்களா ரெட் ஆப்ஸ் இருக்க பார்த்தா அதுதான் வழி போல். இருங்க, மேலே போய் ஏறி பார்ப்போம். வாங்க மேலே போயிட்டு. ஐயோ, கிட்டே போயிடலாம் ஃபஸ்ட்டு. ரொம்ப கிட்டே போயிட்டு க்ளோஸ் அப் நின்றுட்டு புறா கரெக்டாக பிடிச்சாச்சு. பிடிச்சி மேலே ஏறு. மேலே ஏறிட்டு அவ்வளோதான். ரெட் ஆப்ஸ் இருக்குது. ஓ, அந்த ஓட்டையில் போன போல் மக்களே. ஓட்டையில் ஈந்து போனோம் போல். வாங்க எடுத்து ஃபஸ்ட்டு செஸ்டெல்லாம். எனக்கு இப்போ வந்து ஃபெதர் வேணும். ஃபெதர் இல்லை ஆரன். ஃபெதர் ஆரன் சூப்பர். ஃபீனிக்ஸ் ஃபெதர் வந்துருக்கு. ஆரன் வரல இன்னும். வாங்க சீக்கிரமாக போவோம் நம்மளும். என்னடா குதிக்க முடியல? என்னடா பண்ணுறீங்கடி? ட்விஸ்ட்டு ட்விஸ்டா இது மக்களே. மேலே குதிக்க முடியல. இருங்க, மேலே ஏறி பார்ப்போம். நீ என்னடா பண்ணுறீங்கடி? பின்னாடி கூட போக முடியாதுடா. இங்கே பாருங்க, பின்னாடி கூட போக முடியாது. பின்னாடி கூட உள்ளேயும் போக முடியல. ஐயோ, என்னடே தெரியலையே. உடைப்பா இருக்கேன். உடைச்சும் பார்த்துட்டு எதுவுமே ஆகலை. என்ன பண்ணுறது? ஒரு வெளியே போய் பார்ப்போமா? ஐயோ, சம்திங் இஸ் ஃபிஷிங்.
டிஃப்ரெண்ட்டாக நடக்குது ஏதோ. இருங்க இங்கே குச்சி பார்ப்போம். ஆல்ரெடி குச்சி பார்த்து எதுவுமே நடக்கலை. இருங்க எங்கேயே போய் பார்ப்போம். இங்கே போய் நிற்கணுமா? உள்ளே கூட போக முடியலையப்பா மக்களே. யோசனை கரெக்டாக யோசனை பண்ணி விளாட்றாடி. யோசனை பண்ணு. யோசி. வாங்க வெளியே போய் பார்த்துட்டு வருவோம். ஒன் டைம் பார்த்துட்டு வருவோம். கிராப் பண்ணி அவ்வளோதான். கிராப் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஒரு கிராப்பு டேரெக்டாக போயிடலாம் மக்களை உள்ள. தெரிஞ்ச அந்த மேஸ் அந்த இது இதோ இந்த இடத்துல தான் அது இருக்குது போல். இருங்க கீழே குச்சி பார்ப்போம். மேலே ஏறிடலாம், பிரச்சனை இல்லை. இருங்க கீழே குச்சி பார்ப்போம். இப்போ ஏன் நான் கீழே உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கீழே தரமாரி உடஞ்சி தரமாரி இங்கே பாருங்கள். இருங்க இது போகிற வழி பாருங்கள். கீழே தரமாரி இருக்கு பாருங்கள். தரமே கீழே ஏதோ போகுது பாருங்கள், டோர் மாரி. அதில் போகணுமான்னு தெரியல. அங்கே குச்சி பார்ப்போம் திருப்பி. அங்கேயே போட்டு கரெக்டாக குச்சி இல்லாமா குச்சி பார்ப்போமா. மேலே ஏறிப்போம். நம்ம இந்த பக்கம் போய் குச்சி பார்ப்போம் மக்களே. டர்ன் பண்ணி இங்கே பாருங்க. குச்சி பாரு. குச்சி டபுள் ஜம்ப்பு மக்களே. அங்கே போக முடியலையே எதுன்னு தெரில. அங்கே தான் இப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் சொன்னான் அந்த மேஸ் மட்டும் உடஞ்சி பார்த்தல கட்டையா அது கீழே பாடுறா ஒரு டோர் மாரி இருக்கும். அப்புறம் டோர் மாரி இருக்கும். அப்புறம் அது பேர் என்ன கீழே ஒரு இது இருக்கும்டா, அங்கே போய் பாடுறா அப்படின்னா. உனக்கே ஷாக் ஆகிடுவார் அப்படின்னா. என்னடான்னு பார்த்தா இங்கே இது மாதிரி இருக்கானே போக முடில. ஆனால் அவன்கிட்ட கேட்டேன் ரூட் அதுவாடா கேட்டேன். அது ரூட் இல்லை அப்படின்றான். அது வந்து ஒரு சீக்ரெட் செஸ்ட்லாம் இருக்குமா அங்கே என்னன்னு தெரில. வாங்க டக்குன்னு போவோம். ஒரு வாட்டி இதுவாக இருக்காதோ இப்போ உச்சி பார்ப்போம். ஒரு வாட்டி பயமாக இருக்கியாயோ, சஸ்பென்ஸ் இல்லைதான் இருக்கியாயோ. வேங்க இதுக்கு திருப்பி போய் குச்சி பார்ப்போம். நம்ம வாங்க போயிட்டு குதி. அது போய் குச்சிடலாமா? டபுள் ஜம்ப் பஸ்ஸாச்சு. அப்போ கூட மேலே போக மாட்டேறான் மக்களே. டென்ஷன் ஆகுது. யோசிடாடி என்னடா அவன் சொல்ல கூட மாட்டான் மக்களே ஒழுங்கா ஃப்ரெண்டாக இருந்துக்குன்னு. அவன் பேர் விக்ரம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா டிஸ்பிளேல பேர்? அவன் பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். விக்ரம் அப்படின்ட்டு. சில பேர்லாம் விக்ரம் அப்படின்வாங்க, விக்ரம் அப்படின்வாங்க. அவன் பேர் 3 இல்லை, திருவும் இல்லை, TRI விக்ரம். அவன் தான் ஃபோன் வச்சான் அவனுக்கு. இதுமாதிரி சொன்னான். நான் தான் ஃபோன் வச்சேன் அவனுக்கு. அப்படி பண்ணியிருந்தான் பார்த்தீங்கன்னா. அவனுக்கு தான் ஃபோன் வச்சேன். இதுமாதிரி சொன்னான். ஆனால் என்னன்னே தெரில மக்களே. ஏன்னா அவனுக்கும் ஒன்றுமே தெரியாது. படிப்பில் நான் 10 வாங்குவேன், அவன் 5 வாங்குவான். அவன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறான். நானும் அது தான் பண்ணுறேன். நானும் 5 வாங்கியிருக்கேன் நிறைய வாட்டி. ஆனால் அவன் வந்து இந்த கேம்லாம் ஆடுவான் மக்களே. அவன் தான் எனக்கு இந்த கேமில் இந்தமாரி இப்படிலாம் ஆடுறான் நல்லாயிருக்கும்டா அப்படின்னா. நான் ஒரு ஃப்ரீ ஃபயர் ஆடுனுப்பேன், இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி அவன் சொன்னான்ட்டு அவன் பேச்சை கேட்டேன். இந்தமாரின்ட்டு இருங்க கீழே ஒரு வழி இருக்குது மக்களுக்கு. குச்சி பார்ப்பாருங்க. அவ்வளோதாங்க. எனக்கு கீழே போய் ஒரு வழி இருந்துச்சு பார்த்தீங்களா? அங்கேயும் ஒரு வழி இருக்குது. எத்தனை வழிடா வச்சுருக்கீங்க? ஐயோ ஃபஸ்ட்டே காலியா? என்ன பண்ணுறது? தெரிஞ்சு அவன் பொய் சொல்கிறான். நான் விக்ரம் ஏன் ஸ்கூல்லே நல்லா போய் பேசுவான். இப்போ ஸ்கூலில் அவன் தான் எனக்கு கலாய்ப்பான். நான் சொல்லுவேன் நான் கலாய்க்கல விஜய் தான் எனக்கு கலாய்ச்சான் அப்படின்ட்டுருவான். அந்தமாரி கேரக்டர் அவன். நல்ல பையன். ஆனால் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நல்ல பையன், ஜாலியாக இருப்பான். சரி இப்போ ஏன் அவனை பற்றி பேசுனுக்கிறேன்? நான் கேம் பற்றி தான் பேசணும். வாங்க
சீக்கிரமாக போகணும். ஐயோ 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 கரெக்டாக இப்போ நான் இந்த 1 hour வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்ட் 1ம் பார்ட் 2வும் கம்பைண்டாக போடுறது. ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? கம்பைண்டாக போடுறேன். கம்பைண்டுனா பார்ட் 1 பார்ட் 2 அப்படி போடுவாங்கள்ல அந்தமாரி. இப்போ வந்து பார்ட் 6ம் 7ம் சேர்த்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ வந்து தமிழ் கூட அப்படி தான் போடலான்னு இருக்கேன். பார்ட் 6 பார்ட் 7 அப்படி போடலான்னு இருக்கேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறேன், தமிழ்னு போட மாட்டேன். இந்த டைட்டில்னு வாங்க பார்த்து, டைட்டில் வீடியோ டைட்டில், அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 அந்தமாரி ரெண்டுமே சேர்ந்துருக்கு. பார்ட் 6 அண்டு பார்ட் 7 கம்பைண்டு போடுறேன். ஓகேங்களா, என்ன பண்ணுறது, மண்டை குளராது மக்களே, சத்தியமாக. ஆனால் கீழே குதிச்சா செத்துடுறோமே, அங்கே போய் குதிச்சா இருங்க, அவள் வந்த வழிக்கு வந்து பார்ப்போம். ஐயோ 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 தொங்குடா, பூச்சி தொங்குடா அடி. ஐயோ டி அவ்வளோதான், ஃப்ரண்ட்டில் வந்துடுவோம். கரெக்டாக வரணும் மக்களே, அப்போ தான் வாங்க. ஓ ஐயோ டேய், என்னடா நீ தள்ளான்னே கிரேட்டோஸ், என்ன பண்ணிட்டு வந்து தள்ளார ரொம்ப. அவ்வளோதான் வந்தாச்சு மேலே. பொறுமையா உனக்கு அவசரமே இல்லைடா. டேய் அவ்வளோதான். இன்னும் 10 minutes வீடியோ இருக்குது மக்களே, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹொய் மக்களே, கீழே செஸ்ட்டு. ஓ இதான் ரூட்டா? ஐயோ கீழே செஸ்ட் இருக்குது மக்களே, இதான் ரூட்டு போல. அப்போ உடனே ஏறிடலாங்க. ஐயோ ஃப்ரண்ட்டில் வாடா, இப்போ குதிடா கீழே. மக்களே இதை விட்டு நான் 1/2 மணி நேரமாக அங்கே போயிட்டோம். ஐயோ இதுதான் ரூட்டு போல மக்களே. ஆனால் இது ரூட்டு இல்லை அப்படின்னா ரூட்டு போகுது. அங்கே செஸ்ட்டு இருக்குது, என்னன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஆரட் சூப்பர் ராடி, ஆட்ஸ் ஆஃப் யூடா. வாங்க, நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆரம்பிக்கலாமா கேஷ் கொடுத்து அந்தமாரின்ட்டு. அதாவது எவ்வளோ கேஷ்குள்ளே வைக்கலாம், அதாவது 90 rupeesனா 19 ரூபா அப்படி வச்சுக்கலாமா மெம்பர்ஷிப்பு. 19 ரூபா அப்படின்னா 39 ரூபா அப்படி வச்சுக்கலாம் மெம்பர்ஷிப். அப்படி இல்லை காசுலாம் வேணாம் ப்ரோ அப்படின்னா கமெண்ட் யார் இந்த வீடியோக்கு யார் வந்து 100 கமெண்ட் போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து நான் என் சேனல் வந்து மெம்பர்ஷிப்பாக சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 100 பேரை மெம்பர்ஷிப்பாக சேர்த்துக்கிறேன். அதுவும் வந்து அவங்களுக்கு வந்து காட் ஆஃப் வார் தெரிஞ்சிருக்கணும், அதாவது பிஎஸ் கேம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். பிரின்ஸ் ஆஃப் பேர்சியா, அசசைன், காட் ஆஃப் வார் ஃபுல் சீரீஸ் அந்தமாரி தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 100 பேர் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ எனக்கு எல்லாமே தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேணாம் ப்ரோ, எவ்ரி திங்க் சால்ரைட்னா எல்லாமே நல்லா இருக்குதான் இருக்கும். வேணாம் அது இல்லை, வேறு என்ன இப்போ வேறு எஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ ஆல் கேம் ப்ரோ ஹால் எல்லா கேம் அந்தமாதிரி பண்ண முடியுங்க. ப்ரோ ஹால் கேம் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். இப்படி இது வந்த இடம் தானே, திருப்பியும் அங்கேயே வர மாட்டாங்களே. இங்கே தான் மெடுசாவை போட்டோம், இங்கே தான் பண்ணணுமா, அங்கே போய் குதிச்சு பார்க்கலாமா, குதிக்கவும் முடியல அந்த பக்கமே. ஆனால் ஒரு கேட்டு போகுது. ஐயோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான் போலி அந்த கேமு மக்களே. பரபரப்பாக இருக்கு மக்களே, எனக்கு இப்போ பயமாக இருக்குது திடீர்னு விளாண்டாங்களான்ட்டு. இருங்க இது மெடுசா இருக்கு, இங்கே தான் கொண்டு மெடுசாவை அந்த ரூம் தான் நம்ம இப்போ வந்துருக்கோம். அந்த ஏணியில் திருப்பி ஏறி பார்ப்போம். இப்போ திருப்பி அந்த மேஸுக்கே போயிடும் மக்கள். நம்ம அந்த மேஸுக்கு போயிட்டு அந்த மேஸில் வந்து அந்த பக்கம் போயிடலாம். நம்ம அந்த பக்கம் தான் நடக்குது, அங்கே போயிட்டு என்னென்னு பார்த்துடலாம். நம்ம இன்னும் 7 minutes தான் இருக்குது, அது கூட முடிச்சிடலாம். நம்ம சீக்கிரம் டாடி அவ்வளோதான், அடித்து உடைச்சாச்சு, இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. வாடாடி அவ்வளோதான் வந்துட்டாச்சு, மேஸுக்கு வந்தாச்சு.
இது கரெக்டாக வேறு போகணுமே, கீழே உந்த வர கமெண்ட்டில் திட்டுவானுங்க. இருங்க அழகாக அப்படி திரும்பிக்கோ லைட்டாக அப்படி போ, பொறுமையாக மெதுவாக. ஐயோ எக்ஸ்கூரா கரெக்டாக கரெக்டு திருப்பி சூப்பர். இதேமாரி ஐயோ எக்ஸ்கூர்னே கொடுக்கலாம், மிஸ் ஆகி கீழே வந்துடுவோம். ஐயோ சேவுக்கு ஏன்டா போனேன். ஓகே ஆரம்பிப்போம். தெரியாமல் சேவுக்கு போயிட்டேன் மக்களே. இது வந்து மேனுவல் சேவ் இல்லை, கேம் சேவ். எதிர்க்க முடிச்சா கூட நான் சேவ் பண்ணுறேன், அப்படி தான் உங்களுக்கு வீடியோ வரும். அப்படியே மேலே வந்துடும் கரெக்டாக. ஐயோ இப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் ப்ரோ ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லைன்ட்டு. 50+ PS3 கேம்ஸ் இறக்கியிருக்கேன் உங்களுக்காக, யூடியூப்காக. எப்படி 50, அதாவது 15 இல்லை, 15 இல்லை, 50க்கும் மேலே இருக்க செத்துட்டேன். சாரி, 50க்கும் மேலே இருக்கிறது PS3 கேம்ஸ். பென்டன், பிரின்ஸ் ஆஃப் பேர்சியா, ஆசஸின்ஸ் கிரீட், அந்தமாரி WWE, அந்தமாரி ஒரு லிஸ்ட்டே போடலாம். F1 ரேஸ் 2018, அப்புறம் ஃபுட்பாலு, அது இதுன்னு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே எழுதிருக்கேன். 50+. ஃபோட்டோ 47 வச்சுருக்கேன். ஃபோட்டோ ப்ளஸ் வீடியோ, அதாவது கண்டென்ட்டு தான் 47 வீடியோஸ். நான் டெலிட் பண்ணி தான் போட்டுன்னு வரேன். இப்போ 27 தான் இருந்துச்சு, இப்போ 27 தான் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 47 இருந்துச்சு. அப்புறம் இசட்டச்சுவர் ஆப், அதுதான் எல்லா ஃபைலுமே இருக்குது. PPSSPP, அதில் தான் இந்த கேமே இருக்குது. அப்புறம் நான் எடிட் பண்ணுற ஒரு ஆப்பு, நான் பேர் சொல்லிப்பேன், பயம்லாம் இல்லை. அது வந்து எதுக்கு பயப்படணும்? ஆமாம்ல, அது வந்து வீடியோ மேக்கர் போட்டிங்க சொன்னால் உங்களுக்கு வந்துடும். செம்மையாக இருக்கும் எடிட்டிங்கு. நான் அதுதான் எல்லாமே போட்டு கரெக்டாக அதுதான் வாய்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா, அது வச்சுருக்கேன். அப்புறம் உங்களுக்காக பிஎஸ்சில் இல்லாமல், PPSSPPயில் இல்லாமல் வேறு ஒரு கேமு, எதுவும் புதுசாக டகாஷின்னு ஒரு கேம் அது இருக்குது. டகாஷி, அந்த கேம் வேறு புதுசாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணியிருக்கேன் மக்களே. இப்போதே பேசிக்கிறாங்க மக்களே. காட் ஆஃப் வார் கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா வந்து இதில் வந்துச்சான், ப்ளே ஸ்டோரில் வந்துச்சு அப்படின்றாங்க. நான் போய் பார்த்தேன், வந்திருக்கு. ஆனால் உள்ளே அது அந்த கீழே இமேஜெலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் வேறு மாதிரி இருக்குது மக்களே. அது என்னன்னு தெரில, அதெல்லாம் ஏற்ற நான் நம்ம இது ஆடி போயிடுவோம். இவ்வளோ வச்சுருக்கேன் ஃபோனில். 50+ கேம்னால் நீங்கள் வச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்டோரேஜ்ன்ட்டு. வச்சுருக்க ஃபோன் வந்து போக்கோ C3. ஓகேங்களா மக்களே, எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ தான் இப்போ தான் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணேன், திரிவிக்ரம்கிட்ட. அவன் என்ன சொன்னான்னா, இந்த மேலே இருக்கிற இதை வந்து கீழே தள்ளி விட்றா அப்படின்னா. இப்போ அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். கீழே தள்ளி விட்டா தான் உடஞ்சி உனக்கு வலி போவோண்டா அப்படின்னா. வாங்க சீத்துன்னு வருவோம். நான் சமத்திட்டு அவனை, நீ முன்னாடி சொல்ல மாட்டியா இதெல்லாம், அப்பயே முடிச்சுட்டு இருப்பேன்டா. இப்போ பாரு 1 hour கிட்ட வீடியோ போயிடுச்சு அப்படின்னு. 1 இல்லை சார்ரா அப்படின்றான். எவ்வளோ நக்கல், விடவே கூடாது. நாளைக்கு ஸ்கூலில் போய் அடிப்பேன். ஆனால் இப்போ இந்த கேம் முடிச்சிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த கேமை முடிச்சிடலாம் மக்களையா. இதுதான் நம்மளுக்கு இது. கரெக்டாக பின்னாடி போய் புஷ் அடிப்போம். புஷ்பா. அதுதான் ஃப்ரெண்டில் வந்துட்டோம். என்னடா ஆர் போட்டு இது பண்ணணுமா, கிக் அடிக்கணுமா? இல்லை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணுமா? நான் ப்ரெஸ் பண்ணேன். ஓகே. ஐயோ, இதுக்காட இவ்வளோ அவஸ்தப்பட்ட ஒரு 1/2 hour இது நீ அப்பயே முடிச்சுட்டு போயிட்டுருக்கலாமே டாக்டர்ஸ். ஸோ சேட். வாங்க பரவாயில்ல, வந்த வரைக்கும் நான் அப்படியே குதிப்போம். உள்ள வந்தாச்சு. சூப்பராக ஃப்ரேமு. அந்த பக்கம் தான் போய் ஆகணும் போல். வாங்க போயிடலாம். எங்கே வந்திருக்கோம்? ஆஹா, யாருன்னு தெரியுதா? இவர் தான் சொன்னார் ட்விஸ்ட் இருக்குன்ட்டு லாஸ்ட்டில். இவர் நம்ம காட் ஆஃப் வார் 1ல் வருவார். என்ன சொல்கிறாருன்னா, நீ ஃபூல் அப்படின்றாரு. நீ வந்து அட்லாண்டிஸே ஏன் அழிச்சிட்ட? உனக்கு இங்கே பேர் காட்லாம் உனக்கு சேர்ந்து வந்து கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா உனக்கு பேர் கொடுத்துருக்காங்க.
காட் ஆஃப் வார் உனக்கு பேர் கொடுத்துருக்காங்க, நீ இது பண்ணுறதால நல்லது பண்ணுறதால நீ ஏன் உங்களுக்கு இது பண்ணுற அப்படின்றான். நீ ஏன் உங்களுக்கு இது பண்ணுற, தீங்கு விளைவிக்கிற, அட்லாண்டிஸ் ஏன் நீ அழிச்ச, அது வந்து க்ரீக் காட்ஸுக்கு பிடிக்காது நீ பண்ணா, அதுவும் அந்த இடம் வந்து பொசிடனோட இடம் வந்து நீ நீ அழிச்சதால க்ரீக் காட்ஸ்லாம் வந்து உங்களை கோவமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறான் பாருங்க. நீங்கள் உங்கள் தம்பியெல்லாம் தேடி போகாது, அது சக்ஸஸ் ஆகாது, உன்னால் நெவர் ஃபைண்ட் அப்படின்ற பாருங்க, உன்னால் கண்டே பிடிக்க முடியாதுடா அப்படின்றான். அதான் சொல்கிறான் மக்களே அவன். ஸ்டெக் த பார்ட் ஓகே, அதுதான் அது இந்த ஜேர்னியை தேடி போனா நான் தோன்ற குழியில் நீ காலி அப்படின்றான். உன்னை புதைப்பாங்க, நீ தேடி போனா நான் தோன்ற குழியில் உன்னை புதைப்பாங்கடா அப்படின்றான். பாருங்க, டொமைன் ஆஃப் டெத் அப்படின்றான். நான் எப்பயும் குழி தோண்டி வைக்கிறேன் அப்படின்றான் போல. கிரேட்டஸ்ட் ஆன்சர் ஆளே இல்லை. ஓகே மக்களே, நான் இதோட கேம் முடிச்சுக்கிறேன். இவன் யார் தெரியும்னா சொல்லுங்கள். இவன் வந்து காட் ஆஃப் வார் 1 கேம் தெரியுமா உங்களுக்கு? அந்த கேமில் இவன் வருவான். இவன் பேர் வந்து வெட்டியான், சுடுகாட்டில் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த வெட்டியான் இவன் தான். அந்த வெட்டியான் வந்து சொல்லிட்டு போகிறான், வான் பண்ணிட்டு போகிறான், உன் மேலே வந்து கிரீக் காட்ஸ் வந்து காண்டில் இருக்காங்க நீ இது பண்ணுறதால அப்படின்றான். அதாவது அட்லாண்டிஸ் அழிச்சிட்ட அப்படின்ட்டு. ஓகே மக்கள், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய், சே யூ, பாய்.